குரூப் 4 2025 இருந்து கட்டாயமா ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபை அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில தங்கி படிக்கும் வசதிகளுடைய பிராக்டிஸ் வில்லேஜ்ல குரூப் 2க்கான பிரிலிமினரி கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி ஒரே ஒரு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபேக்சுவல் டேட்டா கண்டிப்பா கேட்பாங்க. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9 நடைபெற்றது. அதுல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசினுடைய பிரதிநிதிகள், 3 பேர் மாகாண முதன்மை ஆணையர்கள், ஒரே ஒரு ஆள் பலுசிஸ்தான் சார்பில் இருந்து ஒரே ஒருவர், டோட்டலா 389 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளா நடைபெற்றிருக்கும். 166 நாட்கள் 2473 திட்டங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க, திருத்தங்கள் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கான ஒரே ஒரு கொஸ்டின்ஸ், அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக யார் இருந்தாங்க சொல்லி சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.